பாஜகவும் திமுகவும் என்னை சதி செய்கிறார்கள்னு சொல்லணும்ல. திமுகவுக்கு சம்மந்தம் இல்ல. நீ அவதூறு சொல்ற. ஆனா உண்மையா சொல்லணும்னா பாஜக தான் சொல்லணும். பச்சை கிளிங்கிற வார்த்தையே இல்ல. பச்சை கிளிங்கிற வார்த்தையே வரல. அதுல கருப்பு காக்காங்கிறது வரல. அது வரமாட்டேங்குது இல்ல. நீங்க தேர்தல் ஆணையத்தை சொல்லும் போது கூட திமுக தான் சொல்றீங்க. அப்புறம் அதிகாரியோட சொல்றீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்ச நாணயம். இதுவரைக்கும் இவ்வளவு இழிவான, இவ்வளவு எந்த நாலேஜும் இல்லாத நபர் மட்டும் இல்ல. இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி உள்ள ஒரு நபர் நம்ம பார்த்தது கிடையாது அரசியல் உலகத்தில். அவ்வளவு மோசமா இருக்கிற அந்த பசங்கள்ட்ட அப்படியே கடத்துறாரு. அப்படியே உன தேர்தல் ஆணையம் பாத்தியா, திமுக தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு இதுதான் நாளைக்கு ஓட்டு எண்ணிக்கையில தோத்துட்டாருன்னா திமுக ஓட்டு எண்ணிட்டான்னு நாளைக்கு இல்ல. நாளைக்கு விஜய் தான் உண்மையா ஜெயிச்சிருக்காரு, ஆனாலும் இவங்க சதி பண்ணி முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஓட்டு எங்கது என்ன தமிழ்நாட்டுக்குள்ளதான் என்னாங்க அப்படிம்பாங்க. கண்டிப்பா சொல்லு, தமிழ்நாட்டுக்குள்ளதான் என்னாங்க அதனால அப்படிம்பாங்க. ஏதாவது ஒண்ணு எதை வேணுமாலும் அவங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்பவும் யாரு பாஜக காரங்களே இவங்களை கட்டி, ஒருவேளை இவர் உண்மையிலேயே பாஜக எதிர்ப்பா பேசுறாருன்னு எவரோ ஒரு பாஜக காரர் புடிச்சிட்டு இவங்களை எல்லாம் கட்டி வச்சுட்டு அடிச்சா கூட திமுக ஒழிகன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப கூட பாஜக ஒழிக்குன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அடிக்கு நான் நல்லா அடிப்பேன் அப்பவும் சொல்லக்கூடாது, அடிச்சுக்கு அப்பவும் சொல்லாதங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் ரசிகர்களோட அறியாமையை அதோடு பயணிக்கிறாரு. அதுல தன் அறியாமையை சேர்த்து வச்சு என்ன பண்றாரு, ரசிகர்கள் அதுல திமுக எதிர்ப்பான காழ்ப்புணர்ச்சியில அவதூறுகளையும் தொடர்ந்து பயணிக்க வருகிறார். இந்த தேர்தல் வேட்பாளர்கள் இதுல நான் போட்டேன்ல, அவர் 2 தொகுதியில தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் 2 தொகுதியில நின்று இருக்காரு. முன்னமே சொன்னேன். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னேன், அவர் 2 தொகுதியிலும் தோப்பாருன்னு சொன்னேன். அதுவும் நடக்குன்னு போட்டேன். ஒருத்தர் விஜய் ரசிகர் போட்டிருக்காரு எனக்கு கீழே. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ இன்னும் ஒரு வாரத்தில் லாரியில் அடிபட்டு சாவ அப்படின்னு சொல்றாரு. நீ எப்படி நம்புறது, நான் உனக்கு எப்படி அதான் நிரூபிக்கிறது அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. இவங்க செய்வாங்க. ஒருவேளை நான் லாரியில் அடிபட்டு சேர்த்தேன்னா ஒரு வாரத்தில் இவங்களே செய்வாங்க. ஏன்னா 41 பேரை கொண்டுட்டு அதை தூக்கி பழி அடுத்த மேலே போட்டவங்க தானே. அதனால இது மாதிரியான கோமாளித்தனமா இருக்குது. ஆனா ஆபத்தா இருக்கு. நீங்க நம்ம சிரிச்சு பேசிடுறோம், ஆனா சமூகத்துல எவ்வளவு பெரிய வினையாற்றுது. அவங்களையே நான் என்ன சொல்றேன்னா, விஜயோட இந்த ஊதாரித்தனமான மிக மோசமான அணுகுமுறையின் காரணமாக திமுகவும் நம்மளை விட்டுருங்க, விஜய் ரசிகர்கள் எவ்வளவு இழிவா விமர்சிக்கப்படுறாங்க சமூகத்துல. அந்த பெண் குழந்தைகள் எவ்வளவு மோசமா பேசப்படுறாங்க. ஒரு ட்ரெண்டாவே அந்த பெண்கள் வெளியில இப்பதான் முதல் தரையா வெளியில வராங்க. அந்த பெண்கள் பேசுறாங்க. அவங்க விஜய் மேல இருக்க ரசிக மனோபாவத்தோடு பேசும்போது அவர்களை குறித்து பொது சமூகம் எவ்வளவு மோசமா பாக்குது. எவ்வளவு அதை பத்தி ஒரு கவலை இல்லைங்க அவருக்கு. என்னடா இந்த பெண்கள் அப்படி பேசுறாங்க, இந்த பெண் இப்படி பேசுறாங்க, இதன் மூலமே அவங்க பாக்குறாங்களே. கமிஷன் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாரு. இப்பதானங்க எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு? அந்த பெண்கள் இப்படி பேசுறாங்க, எவ்வளவு ஆபாசமான அவங்களை பத்தியான கண்ணோட்டம் பார்க்கப்படுது. ஏமா இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டுறாரு. அதை விரும்புறாருங்க அவரு.